ஓம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः ॐ श्री आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसां मादक ब्रह्मयोने नमोऽस्तुते ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குருதேவாய நமः. இது நம்ம 57 இது லலிதா வித்யை பற்றி கேட்குறோம். பில்கிரிமேஜ் ஆஃப் லலிதா வித்யை நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1.25-2 வருஷம் ஆறுது நம்ம படிக்க ஆரம்பித்து. அதாவது காயத்ரி ஜபம், அப்புறம் ஃபுல் மூன் மெடிடேஷன், தனிஷ்டா மெடிடேஷன், ஃப்ரைடே சாதனை, அக்ஷர லட்ச ஜபம், அப்புறம் கிருத்திகை பாராயணம், பகவத்கீதை பாராயணம், சஷ்டி பாராயணம் இப்படின்னு இது அங்காரக சதுர்த்தி பாராயணம் எல்லாம் நடக்கிறது. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். அதாவது மித்யா ஜெகதிஷ்டானாயை நமக 735வது நாமம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஜபம் செஞ்சோம், அதுக்காக நிறைய ஜபம் கூட பண்ணோம். அம்மா சத்தியம், சம்சாரம் மித்யா. நம்ம அம்பாள்கிட்ட எனக்கு அனுபூதித்தா அப்படின்னு நம்ம கேட்கணும். அம்மாவோட ப்ரெசன்ஸு ஃபேக்டு, பிரபஞ்சம் மேட்ரிக்ஸ், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யம், மாயாவில் உள்ள இருக்கோம். நம்ம அம்மா சத்தியங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பிரபஞ்சத்தில் மாயா எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய சம்ஸ்காரம் நமக்கு தர்க்கம் செஞ்சு ஆலோசனை பண்ணும் அப்படிங்கிறது. லாஜிக்கலாக நம்ம பேசுவோம், தப்பு கிடையாது. லாஜிக்கலாக ரீசனும் தெரிஞ்சுக்கணும். சயின்ஸு தியரி ப்ரூவ் பண்ணாக்க தானே நம்புவா. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக யோஜனை பண்ணு. மித்யா ஜெகதிஷ்டானாம், இந்திரஜாலம் பார்த்து நம்ம அதாவது ஒருத்தர் ஜாலம் பண்ணுறதை பார்த்து நம்ம பயப்படுறோம், கஷ்டப்படுறோம், பார்க்குறோம். ஆனால் ஒன்று லாஜிக்கலாக இருந்தாக்க நம்புகிறோம், ரிஷி சொல்கிறத நம்புகிறோம். அதில் இருக்கிற இது உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிறோம். மித்யா வாட்டு ஜெகத்து இந்திரஜாலம் ரொம்ப ஆச்சரியம். சில சமயம் அந்த இந்திரஜாலத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஆச்சரியமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அதாவது ஜெகத்தில் அதாவது இப்படியே பார்த்துட்டு சிருஷ்டியை பார்த்து ஆனந்தப்படு, ஹாயாக இது. இதாவது காற்று வீசுறது நன்னா, ஜலம் நன்னா பிரவாகமாக நதியில் ஓடுறது, இதெல்லாம் பார்த்து நீ இது பண்ணு. சூரியனோட உஷ்ணம் அதை பார்த்து நீ இவ்வளோ கரெக்டாக பர்டிகுலராக அந்த டயத்தில் அவர் வராற, அதை ஆச்சரியப்படு. நதியில் போய் ஸ்நானம் பண்ணு, சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி ஆனந்தத்தை அனுபவி. நல்ல வாசனை இருக்கிற பூவெல்லாம் ஸ்மெல்லு அதை நுகர்ந்து பாரு. அப்போல்லாம் உனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கும். அதாவது நேச்சரில் இத்தனை அற்புதமாக இருக்கே அப்படின்னு. பிரகிருதி, செடி, பட்சியோட சப்தம், இடி இடிக்கிற சத்தம், இதெல்லாம் கவனி. மழையில் அது பர்ஜன்யம்பா. மழையில் நனைஞ்சால் விட்டமின் 12 கிடைக்கிறது அப்படிங்கிறா. அந்த மழை நனைஞ்சால் ஒரு நாள் ஜலதோஷம் பிடிக்கட்டுமே. வெயிலில் நின்று அதையும் அனுபவி. விடிகாலம்பர சீக்கிரமாக எழுந்து இந்த கோல்டு எல்லோ கலர் சன்னை பாரு. அப்போ ரியலாக உனக்கு அது அருணோதயம் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது நீ நன்னா பார்க்க முடியும்.
அதெல்லாம் பார்த்து ஆனந்தப்படு. இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்து நீ ஆனந்தப்படப்பட உன்னோட துக்கம்லாம் அதான் தானாகவே குறைஞ்சி போயிடும். அது வந்து பேலன்ஸ் கூட ஆகிடும். சம்சார துக்கம் குறையும். சம்சாரத்தில் இருந்துட்டு ஆத்தியாத்மிகத்தில் நம்ம சேவை செய்ய முடியும். அதாவது நம்ம அப்படி தான் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டுருக்கோம். எதையுமே விடலை. ஜாக்கிரதையாக நம்ம ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். சயமனம், விஞ்ஞானம், சரியான ஆலோசனை இதெல்லாம் பற்றி நம்ம யோஜனை பண்ணி செய்கிறோம். இதெல்லாம் நமக்கு நல்ல எபிலிட்டியே கொண்டு வருது. பிரபஞ்சத்தை நன்னா பார்க்க முடியுது. அதாவது உங்களுக்கு எதேன்னு கஷ்டம் வந்தாக்க மற்றவாள்கிட்ட போய் கொஞ்சம் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம். இது இப்படி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவள்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை பற்றி ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். சயமனம், விவேகம், விஞ்ஞானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மித்யா சொன்னாலும் கர்மயோகம் சமானமாக நம்ம பார்க்குறோம். எல்லா வேலையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ரஜ்ஜு சர்ப்பம் சாந்தி. அதாவது இருட்டில் கயிறை வந்து பாம்புன்னு நினச்சி பயப்படுறோம். அதாவது முத்து சிப்பிக்குள்ளே இந்த வெள்ளி இருக்குது. வெள்ளி இருக்கிறத வந்து அதை முத்து சிப்பியை உடச்சி பார்த்தாக்கா அது வெள்ளி. ஐயோ அது நிஜமான வெள்ளி அப்படின்னு நினச்ச உடனே ஒரு இம்ப்ரெஷன் வருது பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கூடாது. அதில் டீப்பாக யோஜனை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம யாரையுமே ஒரு ஜட்ஜு கூட பண்ணணும். பார்த்த உடனே இவா இப்படி அவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலாட்டி நம்ம ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் பண்ணக்கூடாது. டீப் அதாவது டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். அதை எப்படி இந்த கயரை பார்த்து பாம்புன்னு நம்ம நினைக்கிறோம். அது கிட்ட போய் பார்த்தா அது எதுவுமே இல்லை, கயிறுன்னு தெரியும். பெரியவா சொல்கிறா அப்படிங்கிறது சிலதெல்லாம் பெரியவா சொல்கிறத நம்ம கரெக்டாகவே ஃபாலோ பண்ண முடியும். அதை நம்மளுடைய இன்டெலிஜென்ஸு, புத்தி, விவேகத்தையும் உபயோகப்படுத்திக்கணும். எப்போதுமே ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன்லேயே நின்றுடக்கூடாது. நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, சிலது ஒரு புக்கெல்லாம் பார்த்தாக்கா 700 பக்கம் இருக்குது, 2000 பக்கம் இருக்குது, நம்ம எப்படி படிப்போம் அப்படின்ட்டு ஒரு பயம் வரும். ஆனால் ஒன்று படிக்கிறது நல்லது. மித்து இருக்குது. நம் சம்ஸ்கிருதியில் நம்ம நிறைய புக்கெல்லாம் படித்து நாளாக தெரிஞ்சுக்கணும். எப்போதும் மைத்தாலஜிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாத. தட் இஸ் நம்மளோட பாரதிய சம்ஸ்கிருதத்தில் சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். அந்த கர்மயோகம் எல்லாத்தையுமே சமானமாக பார்க்குறது. ரஜ்ஜு சர்ப்ப பிராந்தி. அதாவது பாம்போட அதிஷ்டானம் கயிறு. இருட்டில் பாம்பாக தெரியுது, கிட்ட போனால் அது பாம்பு இல்லை. அதை நன்னா பிடிச்சிக்கோ. எப்படி அதேமாரி முத்தை பார்த்தோன்னே முத்துக்குள்ளே இப்படி உடைக்கும்போது அது உள்ளே ஒரு லேயர் வெள்ளி மாதிரி இருக்கும். அதை வெள்ளின்னு நினச்சிப்போம். ஆனால் அது வெள்ளி கிடையாது. டவுட்டு மித்து உள்ளது. நம்ம சம்ஸ்கிருதி ரொம்ப கொண்டு வரணும். நம்ம ஏன்ஷியன்ட்டு ஹிஸ்ட்ரியை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். இந்தியா ட்ராவலிங் மித்தை தாண்ட சுயமாக பார்க்கணும். அதாவது இந்த மாயையிலேருந்து பார்க்குறதுக்கு உன்னோட புத்தி, இன்டெலிஜென்ட் ஞானத்தை வச்சுன்னு நீ பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போதும் நீ நன்னா அதை தாண்டி பார்க்கும்போது தான் அதனோட ரியாலிட்டி தெரியும். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய, ஸ்வார்த்தம்மா பரமாத்மங்கமய, அவ்வியவஸ்தாமா சுவ்வியவஸ்தங்கமய. அதாவது 3 வியாகிருதி பேலன்ஸ் பண்ண முடியும். மித்தியை தாண்ட சாதனை ரொம்ப அவசியம். நல்லபடியாக வேலை செஞ்சுட்டே போகணும். அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். வரப்போகிற ப்ராப்ளம் என்ன, அது நம்ம இப்போ சில சமயத்தில் நம்ம ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டாக்கா அப்போ வரப்போகிற காலத்துக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்.
காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நமக்கு ஆரோக்கியமாக தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பணத்தை டெபாசிட் பண்ணிக்கிறதோ, கோல்டு வாங்கிக்கிறதோ, பிளாட் வாங்கிக்கிறதோ ஏதோ மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. ஓம் ஸ்ரீ முக்திதாயை நமக. கயறு பந்தமே பிராந்தி அனுபவம் வர வர தான் நமக்கு புரியும். நம்மளை அம்பாள் சிற்பம் போகிற தயார் பண்ணுறான். அதாவது ஒரு சிற்பி ஒரு கல்லில் அந்த சிற்பத்தை எத்தனை உளி போட்டு 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 அதை தயார் பண்ணுறாரோ அந்த மாதிரி தயார் பண்ணுறான். எப்போ நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி நன்னா கவனிக்கிறோம், அதே மாதிரி தான் அம்பாளும் நம்மளை கவனிச்சிக்கிறா. நமக்கு முக்தி தரணும், முக்திக்காக நம்ம பிரயாணம் செய்கிறோம். ஸ்ரத்தையாக கேட்கணும் நம்ம. அப்போ தான் அம்பாளும் கொடுப்பா. அப்போ தான் வேதம் புரியும். உற்சாகமும் அம்பாள் தருவா. அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தையும் உற்சாகத்தையும் அம்பாள்கிட்டே தரும்படி கேட்கணும். அது ஆலோசனை கூட தரது கூட அம்பாள் தான். அம்மா எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணுன்னு இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆலோசனையும் நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி நீ அம்பாள்கிட்ட கேட்கணும். சரி, அப்பா அம்பாள் என்ன நினச்சிப்பான், சரி இந்த குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இவளோட சுண்டு விரலை நம்ம பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அம்பாள் ஏற்பாடு பண்ணுவான். நீ போய் முக்தியை நீயே எடுத்துக்க முடியாது, அம்பாள் தான் தரணும். இதை நம்ம எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம், எடுக்க போகிறோம். அம்பாள் தான் சித்த சுத்தி ஞானத்தை தரா. தட்சிணாமூர்த்தி ரூபிணியை நமக. தட்சிணாமூர்த்தியும் அவள் தான், நட்டேஸ்வரியும் அம்பாள் தான். நடராஜர் மாயா மாத்திர மித்திரம். அம்பாள் காலை நன்னா கெட்டியாக பிடிச்சிக்கும். அம்பாள் தான் நமக்கு எனக்கு என்ன பண்ணான்னு தெரியலம்மா, எனக்கு எல்லாம் சொல்லித்தாம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக அம்பாள்கிட்ட அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கணும். அதாவது எப்போ ஒரு சாதனையை கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோமோ அந்த சாதனை நம்மளை அம்பாள் கிட்ட போகிறதுக்கு அழைச்சிட்டு போகிறது. அம்பாள்கிட்டையே நீ அனுபூதி கேட்கணும். அம்பாள் இப்போ தரல அப்படின்னோடனே நீ ஒன்று எனக்கு அருகதை இல்லையா அப்படி இப்படின்லாம் நீ நெகட்டிவாக நினச்சிக்காத. அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவான், நம்மளை தயார் பண்ணினா தான் தருவான். ஒரேடியே தந்தாக்க நீ அதை தாங்கிக்கிறதுக்கு வேணும்ல, அப்போ நீ கீழே விழுந்து இருக்கக்கூடாதே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இப்போ சின்ன குழந்தை நடக்கிறது, எழுந்துக்கிறது, மெருவாக நடக்கிறது, மறுபடியும் எழுந்துக்கிறது, எப்படி அம்பாள் நம்ம குழந்தைகளை நம்ம தயார் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்மளோட முக்திக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு அம்பாள் மெதுவாக தருவா. விக்யாசா ஞானம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துருக்கா. அதுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் தரா. அதாவது நமக்கு அந்த எல்லாம் நம்ம சுவாத்தியாயம்லாம் பண்ண 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 நமக்கு எல்லாம் கிடைக்கும். முக்தி கூட அம்பாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதாவது நிச்சலமான பக்தி. அதாவது எதுலேயுமே இது வேணும் அது வேணும்னு கேட்காம அந்த மாதிரி ஒரு பக்தியாக இருந்து ஆராதனை பண்ணினா அம்பாள் கண்டிப்பாக தருவாள். அம்பாள் லாசப்பிரியாயே நமக, பிரீத்தி தருவது. அம்பாளும் பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடுறார். முக்தி அப்படின்னா அனாவசியமாக நம்மளுடைய கர்மாலாம் க்ளீன் ஆகும். முதல்ல க்ளீன் பண்ணால் தான் அது கிடைக்கும். அதாவது இப்போ சில காரியங்களை நமக்கு ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட யாராவது வருவா, இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. சரி இரு, நீ கவலைப்படாத, எங்கள் மாஸ்டர் சொல்லியிருக்கார் 555 டெக்னிக் எழுது அப்படின்னு. 555னா அதாவது 5ஆந்தேதி 14ஆந்தேதி 23ஆந்தேதி ஆரம்பிக்கணும். இது 555. 555 ஆரம்பிக்கும்போது பாசிட்டிவாக அந்த எழுத்தை எழுதணும். தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு முதல்ல 55 லைன் எழுதணும். 5ஆந்தேதி ஆரம்பித்தா 5 6 7 8 9 5 நாளைக்கும் 55 லைன் தினம் எழுதணும். ஒரே இடத்துல உட்காந்து ஒரே டயத்தில் உட்காந்து எழுதுறது ரொம்ப 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 பலன் கொடுக்கும். அதே மாதிரி அந்த காரியம் ஆகலை, மறுபடியும் 14ஆந்தேதி எழுதணும். அதே மாதிரி 55 லைன் எழுதணும்.
நீ ஒரே ஃபார்மேட்டாக ஒரு போட்டுக்கோ, அதையே 55 லைன் எழுதணும். 14, 15, 16, 17, 18 5 நாளைக்கும் எழுதணும். ஒரு பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் இடத்துல உட்காந்து எழுதணும். மறுபடியும் 23ஆந்தேதி 23, 24, 25, 26, 27 மறுபடியும் இந்த மாதிரி எழுதணும். இந்த 3 தடவையில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். இதை எழுதினதை அதில் என்ன எதுக்காக எழுதியிருக்க, என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கன்னு யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது உன்னோட பர்சனல். அதை அழகாக பார்த்து எழுதிக்க வேண்டியது, எழுதிட்டு அதை பத்திரமா ஒரு இடத்துல இருக்க வேண்டியது, இதெல்லாம் நீயே பண்ணிக்க வேண்டியது. இந்த மாதிரி அப்புறம் சில பேருக்கு வந்து நிறைய படிச்சிருப்பா, உடனே வேலை கிடைக்கல. இது கூட மாஸ்டர் டெக்னிக் தான். அவள் வந்து வெள்ளிக்கிழமையில் எண்ணெயில் வந்து மஞ்சள் பொடி போட்டு குளிக்கிறது வந்து வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பாவமும் வேணும். அந்த மாதிரி 2-3 தடவை 2-3 வெள்ளிக்கிழமை குளித்தாலே அவளுக்கு வேலை கிடைச்சிடுறது. இது வந்து இதுவும் சுய அனுபவம் தான். எங்களுக்கு 2-3 பேருக்கு சொல்லி அவளுக்கு ஆயிருக்கு. அம்பாளோட கிருபை வந்துட்டால் மோட்சம் வந்துடும். அதே முக்தி, அதே முக்தி தாயை நமக, முக்தி ரூபிணியை நமக. அம்பாள் வந்து லாஸ்ய பிரியாயை நமக. அதாவது லாஸ்யம், அம்பாளுக்கு வந்து இது நிறுத்தியம், தீவிர தாண்டவம் ஆடுறது வந்து சிவன் தான் ஆடுவார். அம்மாவால் கோமளமாக மாறி ஜகத்துக்கு மேன்மை அடையிறதுக்காக பரிமளிக்கிறார். அற்புத ஆலோசனை. கல்பாந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது, இப்பயும் நடக்கிறது. சிவதாண்டவம், சிவன் வந்து ஆடுறது தாண்டவம், சிருஷ்டி லயமாறுது. கோபமாக இருப்பதா நினைக்கிறோம், ஆனால் கோபம் கிடையாது. அதாவது ஏதேனும் வஸ்து கெட்டு போச்சுன்னா அதை நம்ம வெளியில் போடுவோம் இல்லையா, அதை இப்போ அப்படியே போட முடியாது, உடச்சிட்டு போடணும். இப்போ இது பழைய கார்டெல்லாம் இருக்குது, ஏடிஎம் கார்டெல்லாம். அந்த கார்டெல்லாம் அப்படியே போட்டால் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாள், வந்து எடுத்துப்பா. அதை மறுபடியும் அதுலேருந்து கார்டை, இதை பழைய கார்டை கொடுத்துட்டு யார்கிட்டையானு புது கார்டை வாங்கி அவள் பணத்தை எடுத்துட்டு போகிற சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனாவசியமாக நடக்கிற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த பழைய கார்டெல்லாம் சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுடுறது. அப்போ ஏதேனும் பழைய வஸ்து போடணுன்னா அந்த மாதிரி அதை இது பண்ணி உடச்சி அப்படி தான் போடணும். ரொம்ப வருஷமாக பழைய பொருட்கள்லாம் வீட்டில் அப்படியே சேர்த்து வச்சுக்காத, அப்பப்போ மாற்றிடும். கெட்டு போயிடுது அப்படின்னா அதை போட்டுடும், அதை பூசை வாங்கிக்கலாம். 738வது நாமா. ஓம் லாஸ்ய பிரியாயை நமக. ஓம் லயகர்யை நமக. ஓம் லஜ்ஜாயை நமக. அம்பாள் ஆடுறது வந்து லாஸ்யம். அதாவது நம்மளாமும் இந்த அம்பாளுக்கு பிடிச்சமான வேலையெல்லாமும் நம்ம பண்ணணும், சேவை பண்ணணும். யாரானும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது அம்பாளுக்கு பிடிச்சமான வேலை. ரம்பாதி வந்திதாயை நமக. சங்கீதம், சகித்யம், நிருத்தியம் அம்பாளுடையது. சங்கீதம், சாகித்யம், நிருத்தியம் அம்பாளுடையது. சேவையின் பாகமே. சிதம்பரம் போய் சில பேர் ஏதாவது டான்ஸ் நன்னா அரங்கேற்றான்லாம் ஆடினவா சிதம்பரத்தில் போய் அந்த அங்கே இருக்கிறவாள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே வந்து பகவானுக்கு டான்ஸ் பண்ணிவிட்டு வருவா. அதாவது இப்போ கூட நம்ம அந்த நிருத்தியம்
நிருத்தியங்கிறது அந்த கலை நிரந்தரமாக இருக்கணும். சங்கீதம், நிருத்தியம், பாட்டு கற்றுக்கிறது, டான்ஸ் கற்றுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 5-6 வருஷம் கற்றுண்டா தான் வரும். அப்போ அந்த குவாலிட்டியை நம்மளோட இது எபிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது வந்து ஜென்மமாக வரும். இப்போ நான் டான்ஸு கற்றுக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் படிச்சிருப்பேன், டான்ஸ் எல்லாம் கற்றுட்டுருப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வருது. இப்போ வரப்போகிற தலைமுறைக்கு நம்ம இப்போ குழந்தையெல்லாம் டான்ஸ் அரங்கேற்றம்லாம் ஆகிட்டு ஐடியில் வேலை கிடச்சதுன்னா டான்ஸ் ஆடுறதே விட்டுடுறதுகள். அப்போ வந்து அவளுக்கு வந்து இல்லைம்மா நீ இந்த கலை இருக்குது பாரு, இதை கற்றுண்டி இதை அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை நம்ம தான் ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிறதோடு இல்லாமல் அவள் குழந்தையெல்லாம் ஸ்கூலில் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு இவள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி டான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த கலை வளர்ந்துட்டே வரும். அதேமாரி பாட்டும் எங்கேயாவது ப்ரோக்ராம்லாம் போய் பாடுறது, சாமி கோயிலில் போய் பாடுறது, இதெல்லாம் அப்பப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தலைமுறைக்கு இது வரணும். லாஸ்யம் அம்பாள் செய்கிறது லாஸ்யம், தாண்டவம் வந்து சிவன் பண்ணுறது தாண்டவம். பரமேஸ்வரரை சிருஷ்டிக்கு உததி அற்பதி அப்படின்னு சொல்லுவாள். இது பரதநாட்டியத்தில் பரதர் சொன்ன பதனம். தாண்டவம் ஜென்ஸு தாண்டவம் ஆடுவாள். ஃபாஸ்ட்டாக அப்படியே ரொம்ப இதுவாக வேகமாக ஆடுவாள். கோமளமாக செய்கிறது லாஸ்யம். லாஸ்யமே பிரபஞ்சம். கார்னிங் ஜங் அப்படிங்கிறவர் அஸ்ட்ராலஜி படித்தார். அவர் வந்து சிவதாண்டவத்தில் அணுவிலேயே அவர் தரிசனம் பண்ணார். இருவரும் சேர்ந்து அந்த சிவதாண்டவத்தை அணுவில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத அணுவில் அவள் கண்டுபிடிச்சாள். மூமெண்ட்டு அதனோட மூமெண்ட்டை வந்து அவள் சிவதாண்டவத்தோடு ஒப்பிட்டார். நிருத்தியம் நிறைஞ்சு போகும். அற்புதமான ஒரு கலை. அதே மாதிரி பாட்டும் மியூசிக், கர்நாடக மியூசிக்கு. கோமளமாக செய்கிறது நாட்டியம். ஜார்ஜ்லிங் என்கிறவர் வந்து ரிசர்ச் செஞ்சு அணுவில் எப்படி இதெல்லாம் சுற்றுறதுங்கிறத அதை கண்டு தரிசனம் பண்ணான். அதுக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு சர்னி லேபில் இதனோட விசேஷத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறான். ஸ்விஸில் பாரத தேசத்துலேருந்து நடராஜர் சிலையை அங்கே அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டு அவள் டெய்லி ஆஃபீஸ் வந்த உடனே சிவதாண்டவம் செய்வாளாம். அதாவது அதுக்கு ஈக்குவலாக அந்த சிவதாண்டத்தில் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு அந்த ஊரில் எப்படி பண்ணுவாளோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிரக்கிரியை பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணுவாள். இது உத்தேசம் இதை புரிஞ்சுட்டுருக்கா. சிருஷ்டியில் உள்ள ரகசியம் தெரிய அவள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறா. இமேஜின் செஞ்சு பாருங்க நீங்கள். இதை வந்து இது சிவதாண்டவம். சிவன் தான் சிம்பிள். அம்பாளையும் சிருஷ்டி ரகசியம் தெரியறதுக்கு சிவதாண்டவம். அம்பாளுடைய நாட்டியம் தெரிய வேண்டியது தான் லாஸ்யம். அம்பாளுடைய டான்ஸை வந்து லாஸ்யம் அப்படின்பா. அது செய்யும்போது சிருஷ்டி ஸ்திதி லயமாறுது. பரமேஸ்வரன் லயம் பண்ணுறார். லாஸ்யத்தில் அம்பாள் பட்டுறது. அதாவது பகவான் வந்து தட்சிணாமூர்த்தி இதில் வந்து இடது பாகத்தில் தாடங்கமும் வலது செவியில் மகர குண்டலமும் போட்டது இருக்குது. இதை நீங்கள் கவனிங்க. இது ரெண்டுத்துலேயுமே பஞ்சகிருத்தியம் மறைஞ்சு இருக்குது. லாஸ்யம் தாண்டவம் இணைஞ்சு இருக்கும்போது பிரபஞ்சத்தில் இது சிருஷ்டியாகுது. இது தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இந்த காதில் இருக்கிற அணிகலனை கவனிங்க. நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்லேயும் கஷ்டம் சுகம் எல்லாம் தொடர்ந்து வரவும் போகும்.
அதாவது ஒரு ஒரு வருஷம் ஒரு தடவை ஒரு சில சமயம் கண்டினியூஸாக கஷ்டம் வந்துட்டே இருக்கும், அதுக்கு லிமிட்டே இல்லாமல் இருக்கும். ஆனால் உடனே அது வந்து அந்த கஷ்டம் வந்து கொஞ்சம் அடுத்த வருஷம் பார்த்தாக்கா அடுத்த ஒரு 2 மாதத்தில் கஷ்டம் குறைஞ்சி போயிடும். இதை பேலன்ஸ் செஞ்சுட்டு போகணும். லயக்கிரியை நமக லாஸ்யம், அதாவது லாஸ்யம் லயம் தாளம் செஞ்சு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் செஞ்சுக்கிறது. சுவாசம் கூட ஒரு லயம்தான், ரித்தம். அந்த நம்ம ரித்தமாக சுவாசம் எடுத்துக்கிறோம், ரித்தமாக விடுறோம். வெயில் கூட ரித்தமாக தான் இருக்கிறது. நம்ம பிரகிருதியில் கூட நம்ம ரித்தத்தை பார்க்கணும். பட்சியெலாம் கீச் கீச் கீச்சுன்னு கத்துறது, அந்த பூ வந்து அழகாக மலர்றது. அப்படியே வந்து கார்த்தால் எழுந்து பார்த்தாக்கா இந்த கேதார்நாத்தெல்லாம் போனாக்கா எமேமலை மேலே அழகாக விபூதி போட்ட மாதிரி பனி மூடின்னு இருக்கும். அப்புறம் வந்து இந்த இலையில் பனி இருக்கும்போது இலையில் ஒரு பனி ட்ராப்பாக இருக்கும். அதெல்லாம் பாருங்க. நம்ம நடக்கிறது கூட ஒரு வேவ் தேரி தான் போகிறது, அதாவது ஒரு பద్ధதி மாதிரி தான் போவோம். பர்சின்னு இதை நம்ம கவனிக்கலை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதாவது ப்ரீத்திங் கூட நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணலைனாலும் அது அசங்கல்பமாக நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு மெக்கானிசமாக பகவான் நமக்கு வச்சுட்டார். அவேர்னஸோடு கவனிச்சாக்கா அது புரியும். நாம் மித்தியை தாண்டுவோம், மாயையை தாண்டுறது. லயம் என்பது நாசனம் இல்லை. மேட்டர் நாட் டிஸ்ட்ராய்டு, நாட் கிரியேட்டட் மேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஆஸ் சிம்பிள். நாம் நடக்கும்போது ஒரு கை முன்னாடி போகும், ஒரு கை பின்னாடி போகும். கதலிக்க, அதாவது லெஃப்ட் லெக்கு முன்னாடி போனால் ரைட் ஹேண்டு முன்னாடி வரும். நம்ம இதை இத்தனை நாள் கவனிக்கவே இல்லை, இப்போ கவனித்தா தான் தெரியும். லயமாக நடத்துகிறார் அவர். கிரமமாக செய்கிறதுனால லயகரி. தியானம் செய்யும்போது அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மத்து மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ஒரு கவனம் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி இருக்கும், அது சொல்ல தெரியல. இப்போ சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவில் பார்க்கும்போது அந்த படத்து சீன்லேயே நம்ம அப்படியே லயமாகிடுவோம். பக்கத்தில் யார் வரா என்ன எங்கிறதுன்னு தெரியவே தெரியாது. லயங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. சிவன் வந்து இஸ் நாட் ஏ டிஸ்ட்ராயர், அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செய்கிறவர். பிரபஞ்சம் யாவற்றையுமே அவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் செய்கிறார். கல்பாந்தகாரத்தில் உள்ள வரைக்கும் அதை வந்து இழுத்துக்கிறது. லஜ்ஜா அப்படிங்கிறது சொல்லுவான். அதாவது மீனிங்னா வெக்கப்படுறது அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது லஜ்ஜா அப்படின்பா. பீஜாட்சரம் உத்தமமான குணம், நல்ல சம்ஸ்காரம். அதாவது தப்பு காரியம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் வேலை செய்யும்போது வெக்கப்படுறோம், அது நம்மளே அறியாமல் வருவோம். அப்போ அதாவது இது சரியாக சொல்லணுன்னா கோயிலுக்கு போவோம், யாருமே இல்லை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அவசரமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஒரு பாவனை ஒன்றும் இருக்கும் மெக்கானிக்கலாக. அப்படியே யாரான ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப பாவனையாக அப்படியே பிரதர்ஷனம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அங்கே நிறுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணுவோம். இது எதுக்காக நீ பண்ணுற? இதுக்கு தான் நீ பண்ணணும். எப்போது நீ யாரும் இல்லாத போதும் நீ அந்த மாதிரி பண்ணினேன்னா அது உன்னோட கிரேட்னஸை சொல்லலாம். 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக நீ பண்ணுற பாரு, அது நாட் கரெக்ட். எல்லாத்துலேயும் லீனமாகணும், நீ எல்லா வேலையும் நன்னா பண்ணணும், அதனால் டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். நல்ல காரியம் செய்கிறதுக்கு வந்து வெக்கப்படாத. இது வந்து ஸ்ரீம் பீஜம், ஜெகத் லாஸ்யம். இதை தெரிஞ்சவளுக்கு அம்மா முக்தி தருவா. மனசு பரமாத்மாவிடம் லயன் ஆறுது. முக்தி வேணும்னு நீ ரம் வந்து அக்னி பீஜம். மரணிக்கிறது வந்து மோட்சம் இல்லை, மனோலயமே மோட்சம்.
பரமாத்மாவோட லயமாறுது. மனசுன்னு ஒன்று இருக்கப்படாது. அது வந்து மனசுங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சத்துக்கு முதல் படி. மனசு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மோட்சம் போகிறதுக்கு முதல் இலக்கு. மனசு பூரா எடுத்துட்டா, அம்பாளோட சேர்ந்துட்டா ப்ராப்ளமே இல்லை. லஜ்ஜையை தெரியப்படுத்துறது தான் ஹ்ரீம். அதாவது அப்போ டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், ஆனால் நல்லா பர்ஃபெக்டாக வேலை பண்ணணும். மித்யா ஜெகதிஷ்டானாயை நமக. முக்திதாயை நமக. ஓம் ஸ்ரீ முக்தி ரூபிணியை நமக. ரம்பாதி வந்திதாயை நமக. ரம்பா அப்படின்னா ரம்னா அக்னி பீஜம். அந்த ரம்பாங்கிறது வந்து இந்த இதில் டான்ஸ் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீஜாட்சரத்தினால தான் அந்த ரம்பாவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்தது. ஹ்ரீம் அப்படின்னா மொத்தத்தையும் ஆக்கர்ஷிக்கிறது, இழுத்துக்கிறது. ஹ்ரீங்காரி, ஹ்ரீம் அதாவது அந்த உள்முகமாக நம்மளை இழுத்துக்கிறது, அந்தர்முகம் செய்கிறது. விவகார அர்த்தம் பவதா வசுதா விஷ்டையை நமக. 8 நாமா இருக்குது. அதாவது ரம்பாதி வந்திதாயைன்னா நாட்டியபர அர்த்தம், விவகார யுக்தமாக இருக்குது. ஒரே அர்த்தம், இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அர்த்தம் தெரிஞ்சு கொள்ளும்போது ஆனந்தம் ஏற்படுறது. 8 நாமா. இந்த 8 நாமா ரொம்ப அற்புதமான நாமாக்கள். நித்திய பாராயணத்துக்கு இதை வச்சுருக்கலாம். ரொம்ப ஜாதகத்தை பார்க்கும்போது சிலது போகாத, டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாள்ல, அதுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகப்படும். சர்வ தோஷமும் போகும். ஸ்ரீ மாத்திரே நமகன்னு சொல்லிவிட்டு இதை சம்புட்டிகம் பண்ணணும். அதாவது ஸ்ரீ மாத்திரே நமக பவதா வசுதா விஷ்டை பாபரண்ய துவானலா தௌர்பாக்கிய தூல வாத்தூலாயை ஜராத்வாந்தர ரவி பிரபா பாக்கியாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கணா கேகி கணாயை நமக. ஓம் இது ரோக பர்வத தம்போலி நமக. ஓம் மிருத்யுதாரு குடாரிகாயை. 8 நாமா. தோஷங்களெல்லாம் போக்கும். இது வந்து அசைன்மெண்ட்டு போல் நம்ம பண்ணணும். பவ அப்படின்னா சம்சாரம். சம்சாரம் வந்து துவாக்னி. சம்சார துவாக்னியாக இருக்கும்போது எத்தனை ஜலம் விட்டாலும் அது அணையவே அணையாது. கும்ப விருஷ்டி மாதிரி ஒரு மழை வந்தால் தான் அது குளிர்ந்து போகும். அமிர்த விருஷ்டி இருந்தாக்க சில காடு வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு சமயம் முத்துசாமி தீட்சிதர் காசியில் முக்தி மந்திர சித்தி அடைஞ்சிட்டார். அவர் வந்து திருத்தணி வழியாக காஞ்சிக்கு பிரவேசனம் பண்ணுறார். அப்போ காஞ்சிபுரத்தில் ரொம்ப வறட்சி ஏற்படுறது. அமிர்தேஸ்வரரை தியானம் பண்ணார். அமிர்த வர்ஷினி ராகத்தில் பாடினார். அமிர்தம் ஸ்ரவையா அப்படின்னு மேலே, அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் இருக்குது. நாம பாராயண ஸ்ரீ வித்யா. அதாவது
நம்ம போன தடவை இது பண்ணும்போது அது நாம பாராயண பிரீத்தி தாயை நமக, நந்தி வித்யா நடேஸ்வரியை நமக அப்படிங்கிறத நாமாவை நிறைய நாமா சொல்லி அம்பாள்கிட்ட ஸ்ரீவித்யாவும் எங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம். திவாக்னி அப்படின்னு அந்த அக்னியில் எத்தனை ஜலம் விட்டாலும் அறையாது. கும்ப விருஷி போல் மழை வந்தால் தான் அது அணையும். அதாவது அவர் உடனே அவருக்கு பலித்தம் கிடைச்சது, மந்திர சித்தி அடைஞ்சார். நாமெல்லாம் கூட இப்போ சாதனை பண்ணின்னு இருக்கோம். நம்மளும் அதுக்காக தான் தினம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். இது பூமியில் ஸ்வர்க்க அவதாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ரோகரகித மிருத்யுரகித விருத்தியாப்பியரகித ஜீவனம் தரணும். எல்லாம் பட்சி எல்லாம் சாந்தி சமிருத்தியாக சாந்தியாக இருக்கணும் அப்படின்னு பிருத்திவியில் எல்லாருக்கும் மைத்ரேயி ரிஷி அவதரணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய கோலும் பெரிய இந்த கோல் தான். அதனால் இதுவும் நம்மளது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ப்ரேயர் மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனையும் பண்ணுறோம். நம்ம எப்போதும் பிரார்த்தனையில் இது பண்ணுறோம். கார்த்தால சாயங்காலம் எல்லாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீஷாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யக பிருத்வி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்கமாப்னுயாத் அபுத்ரா புத்ரணக சந்து புத்ரணக சந்து பௌத்ரணக நிர்தனா சதனா சந்து ஜீவந்து ஸ்ரத்தாம் சதம். ஓம் ஸ்ரத்தாம் மேதாம் யசக பிரக்யாம் வித்யாம் புஷ்டிம் ஸ்ரியம் பலம் தேஜ ஆயுஷ்யம் ஆரோக்கியம் தேகிமே ஹவ்யவாகன. ஓம் சாந்தி 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 அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு நம்ம எப்போதும் வேண்டின்னு இருக்கோம். எல்லோரும் சுகமாக இருக்கும்போது நமக்கும் எல்லாமே நன்னா கிடைக்கும், சுகமாக இருப்போம். சம்சார தாபம் போகிறதுக்கு அம்பாள் கிருபா வேணும். சம்சாரமே அக்னி தான், அம்பாளே ஜலம், அம்பாளே அக்னியும். அமிர்தம் மோட்சம் எது யாருக்கு எது அவசரமோ அப்போ அம்பாள் கிருபா பண்ணுவாள். நம்மளுடைய இன்ஆக்டிவ்னஸை, அதாவது சோம்பல் தனத்தை போக்கிக்கணும். நம்ம அம்பாளுடைய அக்னி அதுக்கு பயன்படுறது. ஹ்ரீம், நம்ம அம்பாளை நினச்சாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் தகிக்கப்படுறது. அம்பாள் கிருபா பண்ணுவாள். அமிர்த தத்துவத்தை தருவாள். எப்படி அம்பாளை நினச்சா நமக்கு நம்மளுடைய பாவங்கள்லாம் தகிக்கிறது. காசியில் கங்கா பிரவாகிக்கிறது. காசியில் கங்கா ஸ்வரூபிணி. கங்கையில் நீர் இல்லை, நெருப்பு அப்படிங்கிறார் விஸ்வநாதர். நெருப்பில் எதேன்னு போட்டாக்க அது கருகி போடுறது. அதுபோல் கங்கையில் ஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாபங்கள்லாம் கரைஞ்சி போயிடுறது. நம்ம எப்போதும் ஆக்டிவாக இருக்கணும். நம்மளுடைய சோம்பலை அந்த ஜட தத்துவத்தை அதை விட்டுடணும். தௌர்பாகியா உதவாத நம்மக்கிட்ட நிறைய வேண்டாததெல்லாம் இருக்கே, அதெல்லாம் விட்டுண்டே வரணும். அதாவது ஒரு பெரிய காற்று வந்துடுத்துன்னு வைங்களேன்,
அந்த காற்று வந்தாக்கா அந்த பஞ்செல்லாம் கூட ஒரேடியாக பறந்துடும்ல. நம்ம நல்லதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மள்கிட்ட அம்பாளோட கிருபை நிறைய வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஏதேனும் உனக்கு காரியம் ஆகலைன்னா என்னோடய பிளாட் லக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ புலம்பாத. அது பேட் லக்குன்னு சொல்லக்கூடாது. பூர்வ ஜென்மத்தில் நீ நல்லது பண்ணியிருக்கிறதுனால தானே இப்போ இந்த லலிதா கிளாஸ் எல்லாம் கற்றுக்கிற, காயத்ரி ஜபம் பண்ணுற, அதெல்லாம் அப்படி நினச்சிக்கோ. நல்ல வேலை அதாவது பூர்வ ஜென்மத்தை புண்ணிய பலன், நான் நன்னா இருக்கேன், சத்சங்கம் கிடச்சிருக்கு, பகவானை நன்னா சோஸ்திரம் பண்ண முடிகிறது, கோயிலுக்கு போக முடிகிறது, யாத்திரை பண்ண முடியுது, அதெல்லாம் நினச்சிக்கோ. ஏன் உன்னோட பாபம் போக்குறதுக்கு அம்பாள் பக்கத்தில் இருந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அம்பாளை நீ தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போது அம்பாள் ரூபமாக வந்து நம்மளுடைய பாபத்தை போக்கி நம்மளை வந்து காப்பாற்றுறா. ஜராத் வாந்த ரவி பிரபாயை நமக அப்படின்னு சொல்கிறான். அந்த டயத்தில் வந்து அம்பாள் வந்து நம்மளுடைய பாபத்தை காப்பாற்றுறா. இந்திரியம் க்ஷீணிச்சா எல்லாமே அயோமயம்தான். திலிஷ்டா பிலிஷ்டா அசிஷ்டா வேதாந்த மார்க்கம். ஆத்தியாத்மிக மார்க்கம் வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, அது கஷ்டம்தான். அது வந்து நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் கிடையாது. உனக்கு திடத்துவம் வேணும், மனசில் கெட்டியாக வில் வேணும். அதாவது சில சமயம் தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்ணுறோம். நம்மளை சொல்லுவா கூட இருக்கிறவா, இந்த இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணுற, இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், இந்த தப்பு காரியம் பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் அது உன்னால் அதுலேருந்து தவிர்க்க முடியாமல் நீ தப்பு பண்ணுற. அப்போ நீ என்ன சொல்வ? பகவானே வந்து நான் தப்பு பண்ணாதேன்னு சொல்லி காப்பாற்றிருக்கணும் தானே அப்படிம்ப. அது எப்படி, எந்த விதத்தில் நீ இப்படி கேட்க முடியும்? உன்னை நிறைய பேர் உன்னை கூட இருக்கிறவா சொல்லுவா, உங்கள் அப்பா அம்மா சொல்லுவா, உன் ஒய்ஃபு சொல்லுவா. அப்படியும் நீ கேட்காம பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? சில சமயம் வந்து அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அது நம்ம கையில் இல்லை. அது பகவான் வந்து உடனே பகவானை திட்டுறது, பகவான் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் தியோ யோனக பிரச்சோதயாத், அதாவது ஜீவிக்கிற கலையை சொல்லித்தருது. காயத்ரி அதுக்காக தான் நிறைய பண்ணுறது. காயத்ரி ஜபம் பண்ண 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 நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி போகணும் அப்படிங்கிறது உன்னை கரெக்டான வழியில் உன்னை அழைச்சிட்டு போகிறது. அது அப்போ அதை உன்னை வழி காட்டும் நன்னா. நீ எதுவுமே பண்ணாமல் எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு நீ சொல்ல முடியாது. உன்னோட பிரயத்தனம் நிறைய இருக்கணும். பகவானோட தத்துவத்தை வந்து ஈஸியாக ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. நீ உன்னோட ஸ்ட்ராங் வில்லு இருக்கணும், அப்போ தான் உனக்கு புரியும். எதுக்குமே விவேகம் விஞ்ஞானம் ரொம்ப முக்கியம். எதை எதிர்த்தாலும் ஆலோசனை பண்ணி தீர்மானம் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். அம்பாளை ஆராதிக்கும்போது கஷ்டங்கள் அம்பாள் கொடுப்பாள், அப்பப்போ கஷ்டத்தையும் எடுத்துடுவா. நமக்கு எப்போ எந்த சுகம் தரணுமோ அப்போ அம்பாள் தருவா. அப்போ அதை நம்ம ஜாக்கிரதையாக உபயோகிச்சுக்கணும். இப்போ சில சமயம் ப்ராப்ளமே இல்லைன்னாக்கா அப்போ உடனே நீ போர்வை பொத்தின்னு படுத்துக்க முடியாது. நீ அப்போ நிறைய சாதனை பண்ணும். ஏன்னா அப்போ மனசில் எந்த சலனம் இல்லைல்ல. அப்போ நிறைய சாதனை, நிறைய சுவாத்தியாயம் பண்ணலாம், நிறைய ஜபம் பண்ணலாம், நிறைய கைங்கரியம் பண்ணலாம். மனசு பிரசாந்தமாக இருக்கும்போது நிறைய பண்ண முடியும். அதுக்கு வந்து பக்த சித்த கேகி கணாயை நம.
கேக்கின்னா மயில்னு அர்த்தம். 747வது நாமம். எப்போதும் சொல்வாள்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பால, அதுதான் இப்பயும். அதாவது அந்த பக்தர்களோட சித்தம் மயில் போல். அதாவது மொப்பாக இருந்தாக்க மயில் ஒரு மாதிரி ஆசையாக ரொம்ப அது இது அந்த நன்னா ஆடுறதுக்கு ஏற்ப அந்த தோகையெல்லாம் விரித்து ஆடும் பாருங்கோ, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஹிருதயம் அது அம்பாளோட கிருபம் வந்துடுத்துனாலே நம்ம ஹிருதயம் ஆனந்தமாக இருக்கும். அப்போ நம்ம நிறைய வேலை பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் கற்றுண்டு 10 மனுஷாளுக்கு சொல்லித்தர முடியும். நிறைய பெரிய பெரிய வேலை செய்ய முடியும். அந்த நிறைய குரூப்பாக சாதனை செய்யும்போது எஃபெக்ட் நிறைய. சத்தியத்தை நம்ம ஃபாலோ செய்யும்போது அப்போ அவள் எல்லோரும் நம்மளோட செய்யும்போது அதனோட பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சாதனை இங்கே பண்ணுறா, நம்ம எல்லாம் பண்ணுறோம். இதுக்கு மேலே ரொம்ப சாதனை பண்ணுறவா கூட நம்மளோட கலந்து பண்ணுறா. அவளோட சாதனா பலன் நமக்கு ரொம்ப அவசியம். நம்மளாம் இப்போ லேர்னர்ஸ் தான். சில பேர் இங்கே கற்றுண்டு வெளியில் போய் அவள் சாதனை பண்ணுறா, அப்புறம் எப்பயாவது வேணுன்னா நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாமே ஓகே தான். நம்ம எப்போதும் பேலன்ஸாக ஒரே மாதிரி தான் அவள்கிட்ட இருக்கணும். நம்ம எப்பயும் எல்லாரையும் ஒரே மாதிரி பிரேம பண்ணணும். எல்லாரும் சமானமாக நினைக்கணும். அது அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு வியாதி இல்லாத பிருத்திவியில் சொர்க்கம் அமைக்க முடியும். மிருத்யு இல்லாமல், ரோகரகித மிருத்யுரகித மிருத்யாபியரகித ஸ்வர்க்கம் பூமியில் கொண்டு வரணும். மைத்ரேய மகரிஷி நம்ம எல்லார்ட்டையும் அவதரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். விதவிதமாக நம்ம சாதனை பண்ணுறோம். அம்பாலும் அமிர்த வருஷமாக பொழியிறா. அம்பாளை ஆச்சரணம் பண்ணும்போது குருவோட பரமகுருவும் நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுறார். அப்போ குருவோட சக்தியும் நமக்கு கிட்ட நிறைய பெருகும். அம்பாள் பாவனா ரூபமாக அவளை ஹிருதயத்தில் நம்ம நினச்சா ரொம்ப நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. ரோக பர்வ தம்போல அப்படின்னா வஜ்ரம் வைரத்தால் அறுக்கணும். அதாவது வஜ்ரத்தால் தான் அறுக்கணும் அப்படின்பா. புத்திசம் வஜ்ரத்தத்துவத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாள். நம்ம கூட வஜ்ராசனம் சாப்பிட்டுட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்து நம்ம நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணை மூடிண்டு நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி, நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி, நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி டு யுவர் லோட்டஸ் ஃபீட் அப்படின்ட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்து நான் வேறு நிறைய சாப்பிட்டேன். இந்த பிரபஞ்சத்தில் எங்கெங்கே பசியோடு இருக்கிற எல்லாருக்கும் இந்த சாப்பாடு போகட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிண்டு ஒரு 5 நிமிஷம் அது மனசில் உட்காந்துட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்தா கண்டிப்பாக போகும். அது நிதர்சனம். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளமே வராது. இதை பண்ண ஆரம்பித்து நிறைய பேர் எங்களுக்கு அசிடிட்டியே வரல, நாங்கள்லாம் நன்னா இருக்கோம் அப்படின்னு சொன்னான். சாதாரணமாக ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடணுன்னா ரொம்ப யோஜனை பண்ணோம். அவளுக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, அது செய்யணுமா, இது செய்யணுமான்னு. இது பாவனையிலேயே நடக்கிறது. பாவனா பூர்வமாக பண்ணணும். சாப்பிட்டுட்டு வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடிண்டு நன்னா மாஸ்டர்ஸ் நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு பாவபூர்வமாக உட்காந்து இது பண்ணும்போது பலித்தம் நன்னா கிடைக்கும். வஜ்ர சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதாவது வஜ்ர சங்கல்பம்னா அப்படி அவள் ரொம்ப திடமாக இருக்கும் அவளோட சங்கல்பம்.
இப்போ ஆர்கே மாஸ்டர், ஷிரடி சாய்பாபா இவெல்லாம் வந்து அவள் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா அதை அப்படியே பண்ணுவாள். இப்பயும் வந்து குருவில் ஒரு பட்டுதலை பிடிச்சிட்டு குருவோட வேலை செய்கிறவா இருக்கா. அவள் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த குருவோட வேலையை பண்ணிட்டு தான் வேலை பண்ணணும் அப்படின்னு. அவள் வேலை பண்ணுறதோடு இல்லை, 10 பேருக்கு அவள் இந்த மாதிரி இருந்து வேலை பண்ணும்போது மற்றவாளுக்கு ஒரு முன்னோடியாகவும் இருக்கா. அதான் வஜ்ர சங்கல்பம் அப்படின்பா. சூரியன்ட்டேருந்து 7 இது வருது இல்லையா, ரேஸ் வருது. அதாவது சஹஸ்ராரத்தில் வில் பவர், அதான் வஜ்ர சங்கல்பம். ஃபஸ்ட்டு ரேஸ் வயலட் வருது. 2வது விசுத்தி, ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அது கிடைக்கிறது. 3வது க்ரீன், சந்துலனா, பேலன்ஸ் லைஃப். மணிப்பூரகம் எல்லோ கலர், விஞ்ஞானம், சயின்டிஃபிக் அப்ரோச். அப்புறம் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு கலர், டிவோஷன் அண்ட் ஃபோக்கஸ். மூலாதாரம் விவஸ்த, ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லைஃப். ரெட்டு, இது விப்ஜிஆர்னு சூரியன்ட்டேருந்து நமக்கு இந்த 7 கலரும் வருது. அந்த மாதிரி வழிகாட்டியாக இருக்கிறவாளை நம்ம அவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகணும். அதாவது இப்போ ஒரு மரத்தை அறுக்கணுன்னா கோடாலி வேணும். மரத்தை இந்த வேண்டாத இந்த களையெல்லாம் கட் பண்ணினா அந்த மரம் நிற்கும். அதுக்கு கோடாலி ரொம்ப முக்கியம். அதாவது அம்பாள் வந்து நம்ம வேணுங்கிறத தான் இது பண்ணணும், வேண்டாத எண்ணங்களை அவளே போக்கடிச்சிடுவாள். அமிர்தத்துவம் வந்துடுத்து. ஒன்ஸ் ஃபார் ஆல் டைம் செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டால் போகிறோம். நெக்ஸ்ட் ஜென்மாவில் நமக்கு இப்படியே வந்துட்டு உடனே மிருத்தி வந்துட்டா என்னன்னு நீ யோஜனை பண்ண வேண்டாம். மிருத்தி வந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தொடங்கும், இந்த கண்டினியூ ஆகும். அம்பாளை வந்து அம்பாளோட கிரேஸு அணுவில் இது ஜலம், அக்னி, காற்று, சூரியன், சந்திரன், வந்து ஒரு மாதிரி மப்பு, எல்லாத்துலேயும் இருக்கா. அம்பாளோட கருணை வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கிறது. பவகார தத்துவம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இந்த 8 இதையும் படித்தாக்க ஜாதகத்தில் இருக்கிற 8 தோஷமும் போகிறது. பவதா வசுதா விருஷ்டி பாபரண்ய துவானலா தௌர்பாக்கிய தூல வாதூலா ஜராத் வாந்திர ரவிபிரபா பாக்கியாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போலு மிருத்யுதாரு குடாரிகா. அதாவது பவகார தத்துவம்னா பவதா இது பாப்பாரண்ய துவானலா. அதாவது ஒரு 4-5 டேஸ் இந்த ஜபத்தை நம்ம பண்ணணும். ஓம் ஸ்ரீ மாத்திரைன்னு சொல்லிட்டு இதை பண்ணலாம். ஸ்வர்தர்ண கார தத்துவம் அப்படின்பா. சில சமயம் துரதிர்ஷ்டம், எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கும் இந்த ஸ்லோகம் பண்ணலாம். லக்னகாரகன் ஸ்ட்ராங்காக இருந்து சரீரம் வர ஜாரத் வாந்திர விப்ரபாய ஆதித்ய உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. 5வது பஞ்சஸ்தானம்
பாக்கியாப்தி சந்திரிகாயை சித்தகேகி கணா கணா மானசீக ஸ்திதியும் சொல்கிறா. சில பேருக்கு மானசீகமாக டிப்ரெஷன், டென்ஷன், ஓவர் திங்கிங், ஒரு மாதிரி சிடுசிடுப்பு இதெல்லாம் இருக்கும், மானசீக ரோகம். அதுக்கெல்லாமும் இது சொல்லலாம். 8 பாவம் 8 நாமாவோட நாம் தினம் பண்ணி சரி செஞ்சுக்க முடியும். அற்புதமான நாமாக்கள், ரொம்ப விசேஷ நாமம். ஜனன மரணத்திலிருந்து மோட்சம் தர்றது. மிருத்யுங்கிறது அஜ்ஞானம். இந்த 8 நாமாவை சொல்லும்போது 8 தோஷம் போகிறது. அஜ்ஞானத்தை எடுத்துடுறா அம்பாள். 750வது ஸ்லோகம் மகேஸ்வரியை நமக. அதாவது இந்த நமக்கு தோஷம் இத்தனை நாளும் இருக்குது, இதை இப்போ வந்திருக்கு, அடுத்த ஜென்மத்திலையும் இருக்குமா தெரியாது. ஆனால் இதை நம்ம தினமே கூட படிக்கலாம். 8 ஓம் ஸ்ரீ மாத்திரே நமகன்னு சொல்லிவிட்டு பவதா வசுதா விருஷ்டை பாபரண்ய துவானலா தௌர்புக்கிய தூல வாத்தூலா ஜராத் வாந்த ரவிபிரபா பாக்கியாப்தி சந்திரிகா பக்த சித்தகேகி கணா கணா ரோக பர்வத தம்போலை மிருத்யுதாரு குடாரிகா. 8 நாமா ஸ்ரீ மாத்திரே நமக. மகேஸ்வரி சிருஷ்டி சிதி லயத்தை தாண்டி உள்முகமாக இழுக்கிறது. மாயை பற்றி அம்பாளுக்கே தெரியும். அதை எப்படி பிரயோகிக்கிறது, எப்படி அதிலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் சொல்கிறது கூட அம்பாள் தான். மகாகாளி அனந்த கால ஸ்வரூபிணி. அதாவது சில சமயம் ப்ளூ ஃபிகரில் நம்ம பர்பிள், இண்டிகோ, நீலம், கருப்பு எல்லாம் பார்க்குறோம்ல. காளி எல்லா பிளேஸ்லேயும் இருக்கான். நீலம் சில சமயத்தில் காளி நீளமாகவும் இருக்கா, சில இடத்துல பிளாக்காகவும் இருக்கும். காளிக்கான்னா டைம் ஃபேக்டர். சமயத்திற்கு நம்ம பயப்படணும். சமயம் இல்லைங்கிறது பயம் வருதே, அது ரொம்ப முக்கியம். காளிகா ரூபம் தந்திருக்கா. அந்த டயத்துக்கு தான் காளிகா ரூபம் தந்திருக்கா. அம்பாளை பார்த்தாவது பயப்படு அப்படின்னு காளி ஸ்வரூபம். சில பேருக்கு இப்போ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுவாள். அவளுக்கு அந்த வேலையை டக்குன்னு பண்ணணும்னு அந்த எண்ணம் வராது. தட்சணம், அந்த தட்சணம் பண்ணுறது தான் காளிதேவியனோட உபாசனை. ஆனந்த ஆகாச தத்துவம், அதாவது கிருஷ்ண பலம் அப்படிங்கிறது பிளாக் ஹோல், ஜோதிர் மண்டலம். ஆனால் மிஞ்சுவது என்ன? ஆகாசத்தில் கிருஷ்ண பலம். அது கிருஷ்ண பலம் கிட்ட போனால் அது எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிறது. அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்கிறான். மேட்டர் இழுத்துடுறது. அதாவது கல்பாந்தத்தில் கிருஷ்ண பில்வத்தில் போய் விடுவோம். மறுபடியும் கல்பம் ஆரம்பிக்கும்போது ஜென்மம் முதல் எடுத்து மறுபடியும் வரும். அதாவது பிளாக் ஹோலில் போயிட்டு ஆன்டி மேட்டர் தயாராகுது. அதாவது ராமாயணா மகாபாரத காலத்தில் இருந்த மனுஷாலோட உருவம்லாம் வேறு, இப்போ இருக்கிற மனுஷாலோட உருவம் வேறு. அப்போல்லாம் அவள் 7 அடி 8 அடி உயரம் இருந்தா. இப்போல்லாம் 5.5 6 5 அப்படி தான் இருக்கா. அந்த சரீரத்தோட இது குறைஞ்சிடுத்து. நம்ம கல்பந்தத்தில் லயமாயிட்டா மறுபடியும் சிருஷ்டி முதலாகி புது சரீரம் வருது. அப்போ புது சரீரம் இப்போ புது சரீரத்தில் இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சுடுறது. மகாகாளியும் அந்த போல் வந்தது தான் மகாகாளி. மகேஸ்வரர் மகாகாளி, மகாகாளி. திரிசம், அதாவது திரிசம் ஆகாரம், அசனம் ஆகாரம். திரிசமும் ஆகாரம்தான், அசனமும் ஆகாரம்தான். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதே ஒரே இதுவாக ஒரு உருண்டையாக முழுங்கினா அது திரிசம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா அது அசனம். மகாகாளி.
கிருஷ்ணபலம், அதாவது இப்போ வந்து சயின்ஸு கண்டுபிடிச்சிருக்கா பிளாக் ஹோல்னு. அந்த காலத்தில் வந்து ரிஷிகளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அவெல்லாம் தரிசனம் தவம் பண்ணி தரிசனம் பண்ணி பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் தபஸ் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை அவளுக்கு தெரிஞ்சு அதை உருவம் கொடுத்தா. காளி ஸ்வரூபம் அப்படின்னா மகாகால், மகாகாளி, மகாக்ராசா, மகாசனா, மகாக்ராசாயை நமக, மகாசனாயை நமக. அதாவது பிரளயத்தோட பேதம் தெரியறதுக்கு தான் மகாக்ராசா, மகாசனா. அதாவது எல்லாத்தையும் தியோசபிக்கல் சொசைட்டியில் மைண்டு மைனர் பிரளயா, மகா பிரளயா அப்படின்பா. காலம் எல்லாத்தையுமே முழுங்கிடும். டைம் இஸ் த அல்டிமேட் திங். பிரம்ம சத்ரபலம், சத்திரங்கிறது சத்திரம், சத்திரபலம் சத்திரம், சரீரபலம் பிரம்மா. சத்திரபலத்தில் சத்திரமும் இருக்குது, சரீரபலமும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு போகிறது. பிரளய பேதம் தெரியணும். அவாந்திர பிரளயம், பிரளயத்தில் வந்து அவாந்திர பிரளயம், அத்தியந்த பிரளயம் எல்லாமே அம்பாளோட லீலை தான். இட் கீப்ஸ் ஆல் கிரியேஷன் இன் நட்ஸ் ஷெல். எல்லாம் நானே அப்படிங்கிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. சக்தி பிரளய காலம் எப்படி விழுங்கிறது? சிருஷ்டியில் எல்லாமே விழுங்கப்படுறது. பிரளய காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் கூட லயமாயிடுறார். மறுபடியும் பிறப்பா. விநாசம். அந்த காலத்தில் வந்து இதுக்கு கூட திக்பாகலர்கள் கூட திக்கு இல்லை. இதே சௌந்தர்ய லகரில் சொல்லலாம். விரிஞ்சிகி பஞ்சத்வம் விரஜதி ஹரிநாப்னோதி விரதிம் விநாசம் கீனாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் விதந்திரி மாகேந்திரி விததிரபிகி சம்மீல த்ரிசா மகா சம்ஹாரே அஸ்மின் விஹ்ரதி சதி துவத்பதி ரசௌ அப்படின்னு சௌந்தர்ய லகரியில் சொல்லியிருக்கார். பிரளய காலத்தில் நம்ம ஊகிக்கவே முடியாது. பிளாக் ஹோலில் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இது காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, சிருஷ்டி சிதி லயம். சிருஷ்டி ஆரம்ப அவஸ்தை அப்படின்னு லீலாயி அங்கே ஆரம்பிக்கிறது. ஹாயாக இருக்கிறது லக்ஷ்மி. எல்லாமே அம்பாள் அப்படின்னா மோட்சம். மகாகாளி எல்லாத்துக்கும் தன் வேயத்தில் வச்சுக்கிறது. லாஸ்ட்டு மகா சரஸ்வதி. அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் மாதிரி சொல்கிறா. ஒரு பொம்மை விற்கிறவ வந்து பொம்மையெல்லாம் எடுத்துன்னு வரா. எடுத்துன்னு வந்து பொம்மையெல்லாம் விற்கிறா. எல்லா பொம்மையும் எடுத்து விற்கிறா. அது விற்கிறதுக்கு எடுத்துன்னு போகிறா. நிறைய ஒரு 4-5 பொம்மை போகிறது. அதில் 2 பொம்மை தங்கி போயிடுறது. மறுபடியும் அதை இந்த கூடையில் வச்சு எடுத்துன்னு போயிடுறா. மறுபடியும் அடுத்த நாளைக்கு இன்னும் 4 பொம்மையை சேர்த்து எடுத்துன்னு வரா. எடுத்து பொம்மையை வைக்கிறா. அதில் பொம்மை எது விற்கிறது அதை வச்சுட்டு பாக்கி இருக்கிற பொம்மையை எடுத்துன்னு மறுபடியும் போகிறா. சிருஷ்டி இப்படி ஆரம்பித்து அந்த முடியிறது. டெய்லி சிருஷ்டி பொம்மைக்கு ஆறுது, சிருஷ்டி பொம்மை ஆறுது. இது ஒரு சின்ன இன்சிடெண்ட் மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இது லயம் செய்கிறது பரமேஸ்வரி. அதாவது காளி எப்போதும் நாக்கை வந்து நீட்டின்னு இருப்பாள் வெளியில். எதுக்கு அப்படின்னா அவள் வந்து இது விழுங்கிறதுக்கு, அதாவது விழுங்கிறது தான் என்னோடய வேலை. அதாவது ஜுவாலைன்னா இப்போ அக்னியில் ஜுவாலை நன்னா இருந்தால் தானே ஆகுதி போடுறோம். ஆகுதி போட்டால் அது அக்னி எடுத்துன்னு நமக்கு விழுங்கிறத கொடுக்கறது. அதே மாதிரி தான் காளியும். அபர்ணாயை நம்ம சிவனுக்காக தபஸ் பண்ணுறாள் அம்பாள். அவள் வந்து ஆகாரம் சாப்பிடல,
பழம் சாப்பிடல, இலையெல்லாம் கூட சாப்பிடல. பிரபஞ்சத்தில் எல்லாமே ருணம்தான். பிரபஞ்சத்தில் பரமேஸ்வரனுக்கு தான் ருணமே இல்லை. ஸ்ரீ அபர்ணாயை நமக. ஓம் ஸ்ரீ அபர்ணாயை நமகங்கிற நாமத்தோட முடியுது. ஸ்வஸ்தி.